வணக்கம். 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. ரிஷப ராசியில் வரக்கூடிய மேசத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி நன்மை பல சேருமோ, சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தால் மதியத்துக்கு பிறகு மனமகிழ்ச்சியும் சாந்தத்தை கொடுக்குமோ, அதே போல் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கும் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தையும் கொடுக்கும். மதியத்துக்கு பிறகு மதியம் வரை சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். ரோகிணி நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக மாறும். இன்றைய நாளில் மதியத்துக்கு பிறகு சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். மிருக சீரிசம் நினைத்தது நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதனம். மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். சர்வ காரிய வெற்றி, சர்வ எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகளை கை கொடுக்கும், செய்யும் வேலை எதுவானாலும் முழு கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், நினைத்தது அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். திருவாதிரை செய்யும் வேலையில் முழு கவனத்தோடு செயல்படுங்கள், மதியம் வரை, பிறகு சர்வ சந்தோஷமும் கிடைக்கும். புனர்பூசம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், அனைத்து வகையிலும் நன்மைகள் சேரும். மதியத்துக்கு பிறகு செய்யும் வேலை எதுவானாலும் முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மன உளைச்சலை, சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். அடுத்தது நாம் காண இருப்பது கடகம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிகவும் நன்று. வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம், சிக்கல்கள், பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். கவனத்தோடு இருப்பது மிகவும் நன்று. கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் சர்வ காரிய வெற்றி கிடைக்கும். பூசம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பொறுமையோடு பழகுங்கள், மதியத்துக்கு பிறகு மன மகிழ்ச்சி கொடுக்கும். ஆயுளியை நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். மதியத்துக்கு பிறகு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு வீண் வாக்குவாதத்தை ஈடுபடாமல் இருப்பது நன்று. அடுத்தது நாம் காண இருப்பது மகம். சிம்மம். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும். மற்றபடி அன்றாட நடக்கக்கூடிய நன்மைகள் சேரும், நல்மதிப்பு கூடும். பொறுமை நிதானம், தன்னையும் தன் பொருளையும் பாதுகாத்துக் கொள்வதில் மிகவும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உத்திரம் நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். அடுத்தது நாம் காண இருப்பது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. வணக்கம்.